பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவை தாக்கல் செய்ய விடாமல் அதுக்கு எதிராக வாக்குகள் அளித்து அந்த தீர்மானத்தை தோற்கடித்தது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். ஆனால் இங்கே இந்த திமுக அரசு தமிழகத்தில் பெண்ணியும் பித்தளையையும்னு பேசிக்கிட்டு இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான விஷயத்தையே பண்ணி அந்த தீர்மானத்தை தோற்கடிச்சிருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கி நமக்கு இதனால் கிட்டத்தட்ட 20 பெண்கள் பாராளுமன்றத்துக்கு செல்றத பிரதிநிதியாக செல்றதா தடுத்து நிறுத்தியிருக்கு இந்த திமுக அரசு. இப்படி பெண்களுடைய வளர்ச்சியை எல்லா விதத்திலையும் தடுத்து நிறுத்துகிற இந்த திமுக அரசு நமக்கு தேவையா? அதோடு மட்டுமல்லாமல் இந்த தமிழக முதல்வராக இருந்த இந்த ஸ்டாலின், இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி அதுக்காக வெடிவெடிச்சு கொண்டாடுதாரு. அப்போ இப்படி பெண்களுக்கு எதிராக எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு பெண்களை நாங்கள் வளர்ச்சியடைய வைக்கிறோன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற இந்த திமுக அரசு இனியும் நமக்கு தேவையா என்பதை தமிழக மக்களை சற்றே சிந்தித்து வரும் 23ஆம் தேதி வரக்கூடிய தேர்தலிலே இந்த திமுகவை புறக்கணித்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து இந்த பெண்களின் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்கிறேன். இந்த திமுகவை, இந்த திருட்டு திமுகவை, பெண்களுக்கு எதிராக செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் இந்த திருட்டு திமுகவை புறக்கணிப்போம். ஜெய்ஹிந்த்.